மாநிலத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல மாவட்டங்களில் ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட்டுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இடுக்கி மாவட்டத்திலும் பல இடங்களில் பலத்த மழையில் நாச நஷ்டங்களும் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தில் கனத்த மழை தொடர்ந்து வருகிறது. பல பகுதிகளிலும் நாச நஷ்டங்கள் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளன. இடுக்கி மாவட்டத்திலும் கனத்த மழை பெய்து வருகிறது. பல பகுதிகளில் மரம் விழுந்தும் மண் சரிந்தும் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் அடிமாலி இரட்டுக்கானம் அருகில் 2 இடங்களில் மரம் விழுந்து போக்குவரத்து தடைப்பட்டது. அடிமாலி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து மரத்தை வெட்டி மாற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலையில் 8ஆம் மைலில் மண்ணும் மரமும் சாலையில் விழுந்து போக்குவரத்து தடை ஏற்பட்டது. சாலையோரத்தில் இருந்த மண் இடிந்தும் மரங்கள் விழுந்தும் போக்குவரத்து தடைப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை இரவு பெய்த கனத்த மழையிலும் காற்றிலும் அடிமாலி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் கல்லார்குட்டியில் பெரிய மரம் சரிந்து விழுந்தது. 1 மணி நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. அடிமாலி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து மரத்தை வெட்டி மாற்றியுள்ளனர். அதே நேரம் கேரளத்தில் கனத்த மழை தொடர்ந்து வரும் நிலையில் 11 மாவட்டங்களுக்கு மத்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது. பத்தனந்திட்டா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டது. அதிக தீவிர மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா போன்ற மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை பெய்து வரும் மலையோரப் பகுதிகளில் மண் சரிவு, நிலச்சரிவு, மழை வெள்ளத்திற்கான வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல் நேரத்திலேயே வேறு இடங்களுக்கு மாறி செல்ல வேண்டும் என்றும் மாவட்ட துரந்த நிவாரண அத்துரிட்டி அறிவித்துள்ளது. கல்லார்குட்டி அணையில் கனத்த மழையின் மூலம் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து கல்லார்குட்டி அணையின் 5 ஷட்டர்களும் உயர்த்தி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. ராஜகுமாரி கும்பப்பாறையில் மரம் விழுந்து போக்குவரத்து தடை ஏற்பட்டது. கஜானாபாறை கும்பப்பாறை சாலையில் கும்பப்பாறை டவுனின் அருகில்தான் மரம் விழுந்தது. ஏலத்தோட்டத்தில் இருந்த மரம் சாலையில் விழுந்தது. 11 kV மின்சார கம்பியின் மேல் தான் மரம் விழுந்தது. மின்சார இணைப்பும் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. நியூஸ் டெஸ்க், மீடியாநெட்.